வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான். அது கூட நான் வந்து மூங் தாலும் நல்லா கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊறிச்சு அதையும் சேர்த்து பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம மெயின்க்கு பேஜுக்கு நம்ம போகலாம். நான் வந்து இந்த பீன்ஸு கேரட் வந்து இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு 6 பல் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கிறேன், க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் முன்னால் வந்து மூங் தால் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஊறப்பட்டு தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுக்கிறேன், கழுவி போட்டு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காயை சேர்த்த போகிறோம், துருவன தேங்காய் கடைசியாக சேர்த்த போகிறோம். அப்புறம் அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் சேர்த்த போகிறோம் கடைசியாக. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க நம்ம மெயின் சமையல் பேஜுக்கு போவோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு சேர்த்துருக்கு. இது பொரிஞ்சோடனே நம்ம வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துறோம். இது நல்லா வறுத்து இதையும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட இப்போ நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயத்தில் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை அண்டு க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்தியாச்சு. இது நல்லா கொஞ்சம் நல்லா இது வதங்கணும். நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம வந்து நேற்று ஊற வச்சுக்கிற அந்த மூங் தாலை சேர்த்தி அது கூட உப்பு சேர்த்தி கொஞ்சம் ஒரு கறி மசாலா பொடி சேர்த்தி அதை வந்து கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். நான் கறி மசாலா பொடின்னு சொன்னது வந்து குழம்பு கறி மசாலா பொடி தான் நான் சேர்த்த போகிறேன். குழம்பு கறி மசாலா பொடி சேர்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அதை சேர்த்த போகிறேன். அதுக்கு முன்னால் கொஞ்சம் நான் சீரகம் சேர்த்த போகிறேன். இப்போ நம்ம சீரகம் சேர்த்தியாச்சு. இதையும் சேர்த்து போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஊற வச்சுக்கிற மூங் தாலை சேர்த்த போகிறோம். இப்போ அது கூட நான் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்பு சில்லி மசாலா தான் கொஞ்சம் சேர்த்த போகிறேன். இது ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த மூங் தாலில் 2 நிமிஷம் வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம காய்கறி சேர்த்திடலாம், கேரட் பீன்ஸை சேர்த்திடலாம். இப்போ நல்லா கலந்துவிட்டாச்சு. இந்த கொஞ்சம் தண்ணி சுண்டி இது வந்து திருப்பியும் பத்தலைன்னா, காய்கறி வேகலைன்னா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினோம்னா அந்த காய்கறிகளெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்து நம்ம வந்து இந்த பொரியலை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பீன்ஸு கேரட்லேருந்து கூட கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. அது போக எனக்கு தண்ணி பத்தாது தெரிஞ்சதுனால வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் தான் நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிப்பேன். இது வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காயும் கொத்தமல்லி தலையும் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காயும் இதையும் சேர்த்துடலாம். நம்ம இதை நல்லா பரட்டி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது போக அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்து கூட பொரியலாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பேஜ் வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. திருப்பியும் வேறு போஸ்டிங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. எல்லோரும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு நீண்ட ஆயுளுடன் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி.